இந்த வீடியோவுக்கு யாரும் கோவப்படக்கூடாதுங்க. என்னோட சமையல் முறை உங்களுக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. மம்மி, சொல்கிறா, எனக்காக ஒரு குழம்பு வச்சு தரீங்களா? என்ன குழம்பு வேணும் உனக்காக? பாகற்காய் குழம்பு மம்மி. இதோ வச்சு தரேன். ஃப்ரிட்ஜில் இருந்து பாகற்காயை எடுத்துகிட்டு வா, நான் கட் பண்ணிடுறேன். சரிங்க மம்மி. இந்தாங்க மம்மி பாகற்காய். பாருங்க, 1 கிலோ பாகற்காய். இது எல்லாத்தையுமே இப்போ நான் குழம்பா வைக்க போகிறேன். சீக்கிரமாக சமைங்க மம்மி, ஒரே ஆசையாக இருக்குது பாகற்காய் சாப்பிட்ணுன்னு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் சமைச்சிட்றேன், சரியா? இந்த பாகற்காய் குழம்பு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்காதுங்க. நமக்கு ஏன் இவ்வளோ பிடிக்குது? அதான்டா, நான் அவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிறேன்ல, அதனால தான் இது அவ்வளோ பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாகற்காய் குழம்பு வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு பாகற்காயை குக்கரில் போட்டுக்கலாம். இந்த 1 கிலோ காய் வந்து 60 ரூபா. இன்றைக்கி பட்ஜெட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது 60 ரூபா மட்டும்தான். இந்த குழம்பு உங்களுக்கு யார் மம்மி கற்றுக் கொடுத்தது? இந்த குழம்பு எங்களுக்கு வம்சமாக தெரியும்டா. எங்கள் பாட்டி தான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா குழம்பு வச்சதை பார்த்துட்டு அதை நான் சாப்பிட்டேன் பார்த்தியா, அதோட எஃபெக்டில் இப்போ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நானாக ஒரு கெஸ் பண்ணி நான் இந்த குழம்பை செஞ்சிட்ருக்கேன். பாகற்காய் வெந்துருச்சுங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதோட தண்ணியை நாங்கள் ஃபில்டர் பண்ணவே இல்லை, இது அப்படியே தான் இருக்குது. இந்த தக்காளி, வெங்காயம், இந்த தேங்காய், இந்த பூண்டு, சோம்பு, இதை நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. மசால் பொடிங்க 3 ஸ்பூன் தான் போடுவேன் எப்போவுமே. 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், தக்கன்னு மின்ன போகுது. சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கசப்பு எடுக்காமல் அப்படியே வச்ச பாகற்காய் குழம்பு தளன்னு சூப்பராக இருக்கா? இதை வச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ரேஷன் அரிசி சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா உதிரியாக தான் இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் ஒட்டுது, கம் மாதிரி. கரண்டியில் போட்டோன்னா கொஞ்சம் ஒட்டிக்குது, அதான் ஒரு இதாக இருக்குது. இப்போ சின்ன பையனுக்கு சாதம் போடுறேன். எப்படி இருக்குன்னு குழம்பு சூப்பராக இருக்குல்ல? பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இது பெரிய பையனுக்கு போடுறேன். ஒருவேளை நல்லா வேக வைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், விதையாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வேக வச்சேன். இது கரண்டியில் ஒட்டிக்குது, எனக்கு தட்டவே முடியல. கனமாக இருக்குல்ல, வெயிட்டாக இருக்குது, கை வலிக்குது. சும்மா சூப்பராக குழம்பு ஊற்றி இப்படி சாப்பிட்டா, சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ரெடி பண்ணுறது காலையிலங்க. இந்த வீடியோ ரெடி பண்ணணுன்றதுக்காகவே நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா நான் வேலைக்கு வேறு கிளம்பணும், சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு. அவ்வளோதாங்க, எங்கள் 3 பேருக்கும் சாப்பாடு போட்டேன். இப்போ எனக்கு டிஃபன் பாக்ஸில் மட்டும் கட்டிக்கிறேன். சூப்பராக இருக்குது, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், மதியத்துக்கு இந்த சாதம் மிச்சம் இருக்குது. நல்லா சூப்பராக குழம்புல நிறைய காய் இருக்குது பாருங்கள். இதை பிள்ளைங்க மதியத்துக்கு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோங்க. ஒரு நேரம் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோங்க. பயங்கரமாக எல்லாருக்கும் வேர்த்துருச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்கள் நம்புங்க, இந்த பாகற்காய் குழம்பு மட்டும்தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கசப்பை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரேஷன் அரிசி சாதத்துக்கு இந்த பாகற்காய் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த கசப்பு நாக்கில் தெரியணும், அப்போ தான் பாகற்காய் குழம்புக்கு ஒரு மரியாதை இருக்கும். இதை வதக்கி இந்த கசப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாகற்காய் குழம்போட எஃபெக்டே போயிடும். அதுக்கு தான் நான் அப்படியே செய்வேன். சின்ன பையனுக்கு அதிகமாக ஒரே காயை ரெகுலராக சேர்க்கக்கூடாதுல்ல, அதனால தான் நான் மாற்றி மாற்றி அப்பப்போ செஞ்சுக்கிறேன். பாகற்காய் குழம்பு எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே. எப்படிடா இருக்குது? சூப்பராக இருக்குமே. இங்கே ஹாலில் வச்சு சமைக்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டைம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காக தான் நான் சீக்கிரமாகவே எழுந்தேன். இப்போ சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, நானும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.